ஒரு நகைச்சுவை நடிகர்களை சீரியஸான கதாபாத்திரங்களில் நடிக்க வச்சா ஒரு படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா மாரிசன். இந்த படத்தில் வந்து வடிவேலு வடிவேலு வந்து என்னென்னா லைட்டான ஒரு காமெடி தான் அது. பட்டு முழுசாக எந்த காமெடி இல்லை. அவர் அவுட் அண்ட் அவுட்டாக வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக காட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது சில காட்சிகள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பார்க்குறவங்க அவ்வளோ பேர் வந்து அதை என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ வடிவேலு அடுத்து பார்த்தா கோவை சரளா. அவங்க வந்து அவங்க பெரும்பாலும் சீரியஸாக நடித்ததே கிடையாது. எப்பயுமே வந்து அவங்களுக்கு காமெடி தான். என்ன மாதிரி ரோல் அம்மாவுக்கு வேஷம் வந்தால் கூட காமெடி தான். பட் இந்த படத்தில் வந்து ஒரு இடத்துல கூட சிரிப்புக்கு இடம் இல்லாமல் ரொம்ப நீட்டான ஒரு அதே மாதிரி கோவை சரளா வந்து தன்னோட வாய்ஸை வந்து உயர்த்தி பேசவே இல்லை. அவங்களோட மைனஸ் பேசுறாங்க. அது எது பிளஸ்ன்னு நினைச்சாங்களோ அதுவே பல படங்கள்ல அவங்களுக்கு மைனஸ் அமைஞ்சது. இந்த படத்துல ரொம்ப கரெக்டா நூல் பிடிச்ச மாதிரி நடிச்சிருக்காங்க. எனக்கு அதுலயும் அவங்க அந்த கிளைமேக்ஸ்ல வந்து வடிவேலுக்கு ஸ்வீட் கொடுக்குற அந்த காட்சி ஒட்டுமொத்த தியேட்டருமே வந்தது. ஏன்னா ஒரு நம்பிக்கை